ஹலோ கைஸ், இந்த வீடியோ வந்து எப்போ வரும் அப்படிங்கிறது எனக்கு தெரில. மேபி ஏதாவது ஒரு ரேண்டம் டயத்தில் போடுவேன்னு நினைக்கிறேன். ட்ரெண்டு அதெல்லாம் பேஸ் பண்ணிலாம் போடுறதில்ல. இப்போ இதை பற்றி பேசிகிட்டு இருக்கேன், அதை பற்றி நம்ம அப்படின்லாம் போடுறதில்ல. சில முக்கியமான விஷயங்கள் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா இதுவே மாற்றிட்டு அதுக்கப்புறம் அப்படிலாம் மாற்றுறதெல்லாம் இருக்குது. இது மாதிரி பல இது க்யூவில் இருக்குது. நான் ஆல்ரெடி எடுத்து வச்ச வீடியோலாம் இருக்குது. ஸோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒன்று சொல்லிடுறேன். இது வந்து ஒரு டெக்கு ப்ராடக்டை பற்றி தான் பேச போகிறோம். நீங்கள் ஆல்ரெடி தம்ப்நெயில் அதெல்லாம் பார்த்துருக்கலாம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சாம்சங் வந்து இப்போ ரீசெண்டாக வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஃப்ளிப்பு ஃபோல்டு அப்படிங்கிற மாதிரி ஒரு சில ஃபோன்ஸ் எல்லாம் வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. இது அதை பற்றி ரிவ்யூவோ அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அது எப்படி இருந்துச்சு, இன்னொன்று நான் யூஸ் பண்ண என்னோடய இதில் எப்படி இருந்துச்சு அது கிடையாது. இதில் என்னென்னலாம் இருக்குது, என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது அதுவும் கிடையாது. வேறு என்ன தான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதை நான் வந்து பார்த்தேன். ஸோ அதை லைட்டாக ஒரு கொஞ்ச நேரம் யூஸ் பண்ணி பார்த்தேன். அதில் வந்து என் பாயிண்ட் ஆஃப் வியூ அதை பற்றி என்னவாக இருக்குது அப்படிங்கிறத பற்றி பேசலாம் அப்படிங்கிறது தான் இதோட டார்கெட்டாக இருக்குது. சப்போஸ் நீங்கள் இன்டெப்த்தாக ரொம்ப இதாக வேணும்னு நினைக்கிற ஆளுங்க வந்து மேபி பெட்டர் நீங்கள் வேறு இதில் இது பாருங்கள். ஏன்டா இது வரைக்கும் நம்ம அந்த மாதிரி இதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணல. இல்லை அது மாதிரி உங்களுக்கு ஃபோக்கஸ் பண்ணணும். எனக்கு ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி நம்ம நல்லா ரிவ்யூ பண்ணி யூஸ் பண்ணி அன்பாக்ஸ் பண்ணி எல்லா இதுவுமே பண்ணேன். இந்த ஃபிட்பிட்டாக இருக்கட்டும், அது மட்டும் இல்லாமல் நம்ம ஆல்ரெடி பண்ணாத இந்த ஐபேடு தான் இருக்குது, அதுவுமே நம்ம பண்ணலை. இதுக்கு முன்னாடி சாம்சங் டேப் வேறு நம்ம கையில் மாட்டுச்சு. அதுவுமே வந்து நம்ம பெரிய ரிவ்யூ அப்படின்னு அதை பற்றி வீடியோவே இல்லைன்னு நினைக்கிறேன். நான் வீடியோவே போடல அதை பற்றியும். அதே மாதிரி ஐபேடை பற்றியும் பெருசாக வீடியோவே போடலாம். ஆனால் இதெல்லாம் நம்மள்ட்ட கொஞ்ச நாள் இருந்தது, அதை பற்றி கருத்துக்கள் இருக்குது. பட்டு அது வேணாம், இப்போதைக்கு தேவையில்லை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். சப்போஸ் தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், அதை பற்றி பேசலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ அது அங்கே இருக்குது. ஸோ இன்டெப்த்தாக வேணும்னா நீங்கள் வேறு சேனலில் பாருங்கள், இல்லை நம்மளே பண்ணணும் அப்படின்னா சொல்லுங்கள். எனக்கு நம்ம முன்னாடி வந்து டெய்லி வீடியோ வந்து இது பண்ணிகிட்டு இருந்தோம். பட்டு பல காரணங்கள்னால அதெல்லாம் மீட் பண்ண முடியல. டெய்லி வீடியோ போடுறது வந்து நம்மளுக்கு சூட் ஆகலை, அப்படி தான் சொல்லணும். ஸோ என்ன பிளான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எப்போ முடியுதோ மோஸ்ட்லி ஆனால் வாரம் அப்படிங்கிற மாதிரி, வாரத்துக்கு ஒரு வீடியோ அப்படிங்கிற மாதிரி ஒரு டார்கெட்டில் வந்து நம்ம போயிட்டுருக்கோம். இதுதான் இப்போதைக்கு நடந்துக்கிட்டு இருக்கிறது. இவங்க வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி எப்படி இருக்குது, பல பேர் பல இது வந்து சொன்னாங்க. ஸோ அதை பற்றி என்னோடய புரிதல் சொல்லலாம் அப்படிங்கிறதுனால நான் வந்து ஒரு கடையில் போயிட்டு, அந்த கடையில் பார்த்திங்கன்னா இந்த ஷோ பீஸாக வச்சுருப்பாங்க தெரியுமா, அந்த ஷோ பீஸாக இருக்கிற அந்த ப்ராடக்ட்ஸை வந்து நான் எடுத்து பார்த்தேன். சரி, எதுக்கு ஒரு வாரம் கழித்து போகணும், அந்த டயத்தில் நீ அதை பார்க்கலையா அப்படின்னா, அந்த கேள்விக்கு என்னோடய பதில் என்னென்னா, அந்த டயத்தப்போ எனக்கு ஆல்ரெடி அது தெரியும். அதோட லான்ச் வீடியோ அந்த இதையும் நான் பார்த்தேன். ஆனால் ஏன் அது வந்து வீடியோ ஆகலை? பல பேர் இதை பற்றி என்ன சொல்கிறது, 1 வீக் ரிவ்யூ இதுவே வீடியோ போட்டாங்க. டெக் யூடியூபர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா 1 வீக் இதுவே போட்டாங்க. பட் நம்ம ஏன் அதை பண்ணல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் ஒரு மேட்டர் இருக்குது. என்னென்னா, அதில் ஒரு விஷயம் வச்சுருக்காங்க. அதை பற்றி நம்ம இது பண்ணோம், அதை பற்றியும் நம்ம கேப்சர் பண்ணோம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் ஒரு வாரம் விட்டுட்டு அதுக்கப்புறம் நான் இது பண்ணேன். பை த வே மோஸ்ட்லி இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னாவே உங்களுக்கு மேபி டெக் பேஸ்டில் இன்ட்ரெஸ்ட் இருக்கலாம். அவங்களுக்கு நான் ஒன்று சொல்கிறேன், செப்டம்பர் மாதம் வந்து ஐஃபோனு வந்து லைனப் வந்து வருது. அதை வந்து நான் கேப்சர் பண்ணுவேன். பட் இந்த ஆகஸ்ட் மாதம் அதாவது இப்போ நடந்துக்கிட்டு இருக்கிற மாதமே நான் வந்து இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன் அப்படின்னு இருந்துச்சுன்னா, இன்னொரு ஃபோன் வந்து லான்ச் ஆகுது. இந்த வீடியோ வந்திருக்கப்போ அது லான்ச் ஆக போதாக இருக்கும், இல்லை ஆயிருக்கணும். ஓகே, இதுதான் எனக்கு அக்யூரேட்டாக தெரில என்ன நடந்திருக்குன்ட்டு. என்ன நான் ஷூட் பண்ணும்போது என்ன ஆகலை. அது என்ன ஃபோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கூகுள் பிக்சல். அவங்க வந்து அவங்களோட லைனப்பை வந்து விட போகிறாங்க. இந்த கம்மிங் இயர்க்குள்ள லைனப் இது. அவங்க வந்து அவங்களோட ஃபோனை வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. ஓகே, முன்னாடியே சொல்கிறேன், இது வந்து ரொம்ப டெக் ஓரியன்டாலாம் போகாது, மேலோட்டமாக தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நான் முன்னாடியே இந்த ஃபிட்பிட் இதை பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதில் ஃபாலோ அப்பாக ஒரு மேட்ரு வேறு நடந்துச்சு. ப்ராடக்ட்டுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லைனாலும் அந்த கம்பெனிக்கும் இதுக்கும் சம்மந்தம் இருக்குதுன்னு தான் நான் ஃபீல் பண்ணுறேன். அதை பற்றியும் சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி நான் நினச்சேன். மேட்ரு என்னடா, சாம்சங் வந்து 3 லைனப் ஃபோன் வந்து இப்போதைக்கு விட்ருக்காங்க.
இது வந்து இந்த சாம்சங் S26 அல்ட்ரா மாதிரி 27 அல்ட்ராவோ அது உள்ள லைனப் கிடையாது, அந்த ஈவெண்ட் கிடையாது. இது மெயின் ஈவெண்ட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபோல்டபுள் ஈவெண்ட் தான் இது, ரைட்டா? இந்த ஃபோல்டபுள் ஈவெண்ட்டில் வந்து என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 3 ப்ராடக்ட்ஸ் வந்து விற்றுருக்காங்க. ஓகே, மெயின் ப்ராடக்ட்ஸு. அது போக 2 வாட்ச் வந்து இருக்குது. ஒன்று நார்மல் வாட்ச்சு, இன்னொன்று வாட்ச் அல்ட்ரா. அந்த இதுக்குள்ளே செகண்ட் எடிஷன் இது. அந்த அல்ட்ரா 2 அப்படிங்கிற மாதிரி அதை வந்து விட்ருந்தாங்க. இன்னொன்று வந்து நார்மல் வெறும் வாட்ச் அப்படின்னு இருக்கும்ல, அந்த இது விட்ருந்தாங்க. நான் வந்து அந்த இடத்துக்கு போனதுக்கப்புறம் நான் அதை வந்து சும்மா ஒரு இது மட்டும் எடுத்தேன். ஏன்டா அதில் வந்து எனக்கு பெரிய இன்ட்ரெஸ்ட் அதில் இல்லை. அதனால் நான் அதை வந்து பெருசாக ரிசர்ச்சும் பண்ணதில்லை, அதை வந்து இதுவும் பண்ணதில்லை. ஓகே, கேப்சரும் பண்ணல, அதை பற்றி பெரிய தாட்ஸ்லாம் ஒன்றும் இல்லை. அதுதான் அதோட பாயிண்ட்டு. ஸோ இப்போ அதுக்கு அடுத்தது என்ன ஆகுது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த 3 ஃபோனு இது வந்து விட்டுருந்துருக்காங்களா, அதை பற்றி நம்ம பார்ப்போம். ஒன்று சாம்சங் கேலக்ஸி ஃப்ளிப் 8. ஓகே, இப்போ வந்து 8 சீரீஸ் தான் வந்து விட்டுட்ருக்கேன். சாம்சங் கேலக்ஸி ஃப்ளிப் 8, சாம்சங் கேலக்ஸி ஃபோல்டு 8 அல்ட்ரா, சாம்சங் கேலக்ஸி ஃபோல்டு 8, இந்த 3 விஷயம் விட்ருக்காங்க. நான் ஏன் அல்ட்ராவை சொல்லிவிட்டு ஃபோல்டு 8 சொல்கிறேன் அப்படிங்கிறதே நான் சொல்கிறேன். அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கான்செப்டாக இருக்கும். மேட்டர் என்னென்னா, இந்த ஃப்ளிப்பு வந்து முதல்ல போயிடுவோம். ஃப்ளிப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா சூப்பராக இருக்குது. முன்னாடி இருக்கிற கவர் ஸ்க்ரீன் மீது நம்ம ஃபோனோட பின்பக்கத்தில் நம்ம ஃபோனை ஓப்பன் பண்ணுறோம் அப்படின்னா, இல்லைனாக்கா ஃபோனில் வந்து அந்த சின்ன ஒரு ஸ்க்ரீன் இருக்கும் ஃப்ளிப்பை பொறுத்த வரைக்கும். அந்த தான் வந்து கவர் ஸ்க்ரீனு. அதை நீங்கள் இப்படி ஓப்பன் பண்ணிங்கன்னா அது பின்னாடி ஃபேஸ் பண்ணுறேன், அதான் வந்து கவர் ஸ்க்ரீன். இந்த தடவை என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த இதை நம்மளாட்டி நல்லா யூஸ் பண்ணுற மாதிரி உள்ள ஃபுல் ஸ்க்ரீனில் இது பண்ணியிருக்காங்க. சைடில் நான் பேசிகிட்டு இருக்கும்போதே மோஸ்ட் ப்ராபப்ளி நீங்கள் அந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அவ்வளோ சிறப்பாக இருக்குது அது வீடியோ எடுத்தது. ஏன்டா ஆல்ரெடி அதுக்கெலாம் பர்மிஷன் கொடுக்கலாம், அப்புறமேட்டு கெஞ்சி கூத்தாடி அதுக்கெலாம் பர்மிஷன் வாங்கி நான் எடுத்தேன். ஏன் கொடுக்கல தெரில. ஆனால் இதுதான் வந்து ஸ்டார்டிங் நடந்துச்சு. அதுக்கப்புறமேட்டு டிஸ்டர்பன்ஸே இருக்காது, எதுவுமே இது பண்ண மாட்டேன், அது இதுன்னு சொல்லி தான் ஒரு பல விஷயங்கள் பேசி தான் அங்கே வந்து நான் பர்மிஷன் வாங்கினேன். ஸோ அதாங்க கதை. இது மாதிரி ஐஃபோனுக்குமே இது மாதிரி தான் நடக்கும்னு நான் நினைக்கிறேன். வீடியோ குவாலிட்டியும் அப்படி தான் இருக்கும். தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க, வேறு வழி இல்லை. எனக்கு பல விஷயங்கள் அவனை அலோவ் பண்ணல. ஸோ என்னால் முடிஞ்சதை நான் அங்கே ட்ரை பண்ணியிருக்கேன். நம்ம நல்லாவே ஆக்சஸ் பண்ண முடியுது. ஹேண்டுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது, அதுவும் அங்கே நல்லா இருந்துச்சு. இருக்கிற லைனப்லேயே எனக்கு பிடிச்சது இது தான் அப்படின்னும் சொல்லலாம். ஏன் என்ன ஏதுங்கிறத நான் சொல்கிறேன். ஓகே, இது மாதிரி இது வந்து நல்லா ரீச் ஆச்சு. அதை நம்ம ஹேண்டு இது வந்து நம்மளாட்டி கண்ட்ரோல் நல்லா பண்ண முடிஞ்சுச்சு. எனக்கு ரொம்ப சின்ன ஃபோன் தானே, ஃபார்ம் ஃபேக்டர் வந்து ரொம்ப சின்னதாக இருக்கா, அதனால அந்த கவர் ஸ்க்ரீனில் வந்து நம்மளாட்டி இது பண்ண முடியும். ஓகே, இது நல்லா இருந்துச்சு. அதுக்கு அடுத்தது உங்களோட க்ரீஸ். இப்போ அதுதான் வந்து அதிகமாக சொல்லுவாங்க. க்ரீஸ்னால் என்னென்னா, இந்த மடக்கி திறக்கும் போது அந்த மடக்கிற அந்த ஹிஞ்சு சைடு இருக்குது பார்த்தீங்களா, ஹிஞ்சு சைடில் இந்த சைடு நம்ம ஸ்க்ரீன் சைடு அதில் வந்து ஒரு சின்ன கோடு மாதிரி விழுவோம். அது வந்து முன்னாடி இருந்ததை விட பெட்டராக பண்ணியிருக்காங்க, அதை விட இது பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் எனக்கு தெரிலங்க. 30%, 50%, 70% பேசுகிற அளவுக்குலாம் எனக்கு தெரியாது. சிம்பிளான விஷயம், நார்மல் யூசேஜுக்கு பார்க்க எப்படி இருக்குன்னா, பிளாக் ஸ்க்ரீனு இல்லை ஏதோ ஒரு டார்க்கான ஸ்க்ரீன் இருக்குன்னா தெளிவாக தெரியுது. அதை நீங்கள் இப்போ ஒரு படம் பார்க்குறீங்க, படம் பார்க்கக்கூடிய ஆளாக இருக்கீங்க, இல்லை ஏதோ ஒரு என்ன சொல்கிறது வீடியோ ஃபார்மேட்டில் ஏதோ ஒன்று கன்சியூம் பண்ணுறதுக்குள்ள ஆளாக இருக்கீங்க அப்படின்னு நீங்கள் இருந்தீங்கன்னா, வெளியிலேருந்து நீங்கள் அந்த 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 ஐ மீன் அந்த உள்ளேருந்து அந்த இதை நீங்கள் பார்க்கும்போது, வீடியோவை பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கோடு டார்க்கரான ஏரியா இருக்கும் பார்த்தீங்களா, பிளாக் ஏரியா இல்லைனாக்கா அந்த கிரே ஏரியாஸ் இல்லை டார்க் ரெட்டு, அது மாதிரி டார்க்கர் கலர்ஸில் உள்ள ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா அந்த லைட்டு வந்து உங்களுக்கு தெளிவாகவே ரிஃப்ளெக்ட் பண்ணி கொடுக்குது. அந்த க்ரீஸ் இருக்கிறத வந்து எவிடெண்ட்டாக காட்டுது. ஓகே, இதே நீங்கள் லைட் கலர் வீடியோ வந்து ஏதோ லைட் கலரில் ஏதோ ஒரு விஷயம் வந்து அங்கே நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு உங்களாட்டி கவனிக்க முடியல. இதான் மேட்ரு. அந்த அளவுக்கு அது விசிபிளாக இல்லை, ஆனால் அந்த இடத்துல க்ரீஸ் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. ஓகே, இது ஒரு சைடு இருக்கட்டும். இதில் பெனிஃபிட்லாம் இந்த ஃபார்ம் ஃபேக்டர் வந்து முதல்ல இது நம்மளுக்கு தேவையா, இது எதுக்கு பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதிலே தெரியும். நான் ஒரு கேமராவில் வந்து வீடியோ எடுத்துக்கிட்டு இருப்பேன். ஓகே, அந்த கேமரா வந்து பல பேருக்கு தெரிஞ்சிருக்கும், சில பேருக்கு தெரியாமல் இருக்கும். என்னன்னாக்கா DJI அப்படிங்கிற ஒரு கம்பெனி வந்து பாக்கெட் 3 அப்படிங்கிற ஒரு கேமராவை வந்து இது பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆஸ்மோ பாக்கெட் 3ங்கிற ஒரு கேமரா தான் இது. இந்த கேமராவில் வந்து மேட்டர் என்னென்னா, என்னாட்டி ஒரு குச்சி மாதிரி இருக்கும், அதுலேயே ஸ்க்ரீன் இருக்கும், அதுக்கு மேலே கேமரா இருக்கும், என்னாட்டியும் என்னை பார்க்க முடியும். எனக்கு மெயின் மேட்ரு தான். நான் இதுக்கு முன்னாடி பிராண்ட் ஃபேஸ் ஆஃப் இது பண்ணும் போதும் என்கிட்ட டேப் இருந்துச்சா, அந்த டேப்லேயே என்ன நானே பார்க்க முடியும். அதுதான் எனக்கு மெயின் மேட்டராக இருந்துச்சு.
இதுலேயுமே எப்படின்னா என்ன நானே பார்த்தா தான் ஐ வில் பி கம்ஃபர்டபுள் டு ஸ்பீக் அப்படிங்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணுவேன். நான் பேசுகிறதுக்கு வந்து நான் கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறது. ஸோ நான் எதெல்லாம் இது பண்ணுறேன்னா அதுக்கெல்லாம் அது தேவைன்னு நினப்பேன். இதே மைனஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் ஃபோன் மாதிரி உள்ள இதெல்லாம் எடுக்கிறேன்னு வச்சுங்களேன், எல்லாத்துலேயுமே நான் செல்ஃபி கேம் எடுத்து அதில் வந்து நான் இது பண்ண வேண்டியதாக இருக்கும். ஃபஸ்ட்டு விஷயம். இந்த கேமராவில் ஒரு ப்ளஸ் என்னென்னா, அது ட்ராக் பண்ணும். ஃபோனும் அது பண்ணாது. அதாவது அதாட்டி அந்த கேமராவை வந்து திருப்ப முடியாது. இது வந்து அந்த கேமராவை திருப்பி என்னை வந்து பார்க்கும். அது ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக நான் பார்க்குறேன். ஆனால் டவுன் சைடு என்னென்னா, நான் இப்போ செல்ஃபி கேமராவில் இருந்தால் தான் எனக்கு ஸ்க்ரீன் வந்து தெரியும். இப்போ எனக்கு பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, என்கிட்ட பெரிய பெரிய பிக்சல் ஃபோன் இருந்தாலும், இப்போ நத்திங் ஃபோன் நான் வச்சுருக்கேன் அப்படின்னாக்கா, அதுக்கு ஒரு 50 பிக்சல் அப்படின்னு 50 MP அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க அந்த கேமரானாலும், என்னாட்டி அதை யூஸ் பண்ண முடியாது. முன்னாடி இருக்கிற 16ஓ இல்லை 32ஓ அந்த மெகா பிக்சல் உள்ள கேமரா வச்சு தான் என்னாட்டி வீடியோ எடுக்க முடியும். ஓகே, என் ஃபோனில் வந்து 50 MPயில் இது இருந்தாலும் அந்த இடத்துல எனக்கு மிஸ் ஆகுது. இப்போ வந்து சாம்சங்லேயுமே நல்ல குவாலிட்டி இதாக இருந்தாலும் சரி, இல்லை ஐஃபோனோட நல்ல ஒரு குவாலிட்டியான பேக் கேமராலாம் பார்த்திங்கன்னா, பேக் கேமராவில் தான் பயங்கரமான இது இருக்கும். அது எல்லாமே வந்து நான் மிஸ் பண்ணுவேன். ஈவன் தான் எனக்கு அந்த ஃபீச்சர் ஈவன் தான் என் ஃபோனில் அது இருந்தாலும் இல்லை, அந்த ஃபோனே இல்லை, அது வேறு விஷயம். பட் சப்போஸ் நான் அதை வாங்கினாலும் நான் அதை மிஸ் பண்ணுவேன். நானுன்னு மட்டும் இல்லை, மேபி பல இவங்க வந்து மிஸ் பண்ணுவாங்க. பட் சில யூடியூபர்ஸ் பார்த்திங்கன்னா இந்த அவங்க என்ன பண்ணுவாங்கண்டா, ஃபோனை வந்து ரெக்கார்ட் பண்ணிட்டு ஃபோனை தலைகீழாக பிடிச்சி இது பண்ணியிருப்பாங்க. அதுக்கு வந்து அவங்க யூஸ்டாக இருப்பாங்க. நான் அவங்களோட எனக்கு கம்பேர் பண்ணல, அது வேறு விஷயம். ஆனால் என்ன சொல்ல வரேன்னா, எனக்கு வந்து அது கம்ஃபர்டபுள் கிடையாது. இதனாலே நான் வந்து அந்த மாதிரி இதெல்லாம் மிஸ் பண்ணுவேன். சப்போஸ் நீங்கள் அந்த இதுக்குள்ளார எனக்கு பல பேர் வந்து இதையும் வந்து ஒரு மீடியனாக வந்து பார்க்குறாங்க. அவங்களுமே இதெல்லாம் மிஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அவங்களுக்கு இந்த மாதிரி உள்ள ஃபோல்டபுள்ஸ் அண்ட் ஃப்ளிப் ஃபோன்ஸ்லாம் இருக்குது பார்த்திங்களா, இந்த ஃபார்ம் ஃபேக்டர்ஸில் இருக்கிற ஃபோனை வந்து இவங்கெல்லாம் வந்து கன்சிடர் பண்ணலாமோ அப்படின்னு எனக்கு தோணுது. ஸோ இதை பற்றி இன்னும் டீட்டெயில்டாக போகிறதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயத்த சொல்லிடுறேன். எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆள் வந்து இந்த ஃபோல்டு ஃபோன் வந்து வச்சுருந்தார், சாம்சங் ஃபோல்டு. ஐ திங்க் இது வந்து ஒரு 4 ஜென்ரேஷனுக்கு முன்னாடின்னு நினைக்கிறேன் நான். அதாவது ஃபோல்டு 4ன்னு நினைக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா அவர் கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷமோ இப்போ உள்ளதை சேர்த்தா ஒரு 5 வருஷமோ மேபி அவர் எடுத்து வச்சுக்கிட்டு இருப்பார். மேட்ரு இதில் என்ன ஆயிடுச்சு, அதிகமான தடவை ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணி அந்த விஷயத்தில் அதில் அவருக்கு வந்து 5 இயர்ஸ் டைம் பீரியடில் பார்த்திங்கன்னா அவரோட ஃபோனு கீழே போடல, எதுவுமே பண்ணல. ஸ்க்ரீனில் வந்து பிக்சலேட்டடாக பிளாக் கலரில் வர ஆரம்பிச்சிருச்சு. அங்கங்கே அந்த கரெக்டாக அந்த ஹிஞ்சு இருக்கிற இடத்துல பிளாக் கலரில் ஏதாவது அங்கே என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, டிஸ்பிளே வந்து உள்ளார உடைய ஆரம்பிக்குது. ஏன்னாக்கா க்ளோஸ் பண்ணி ஓப்பன் பண்ணி அந்த இதுலேயே வேரண்ட் டயரில் வந்து அது வந்து உள்ளார உடைய ஆரம்பிக்குது. இதுதான் வந்து அங்கே நடக்கிற விஷயம். அந்த மாதிரி கண்டிஷனில் தான் அவரோட ஃபோன் அவர் யூஸ் பண்ணிகிட்டு இருந்த ஃபோனை அவர் ஒன்றுமே பண்ணலன்னாலும், எந்த விதமான அவர் இருக்கிற ஃபோனு எப்படி யூஸ் பண்ணணுமோ அது மாதிரி தான் அவர் யூஸ் பண்ணியிருக்காரு. கீழே போடல, எதுவுமே இது பண்ணல, வேறு எதுவுமே. இவர் மாதிரி ஜெரி ரிகுன்ற ஒரு யூடியூபர் இருக்கார். அவரெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா மண்ணை போட்டு இதெல்லாம் போட்டு செக் பண்ணுவார். அவர் செக் பண்ணுறதுக்காக அது பண்ணுறாரு. பட் அவர்லாம் அது பண்ணுவார். இவர் அது மாதிரிலாம் பண்ணலைங்கிறதுக்காக நான் சொல்ல வரேன். இவர் நார்மலாக என்ன எதுக்கு அந்த ஃபோனை வந்து உருவாக்குனாங்களோ, எப்படி யூஸ் பண்ணுறதுக்கு உருவாக்குனாங்களோ அது மாதிரி தான் யூஸ் பண்ணாங்க. ஆனால் அப்படி யூஸ் பண்ணியுமே ஒரு தேவையில்லாத பிரச்சனை அதில் வந்திருக்கு. ஓகே, அதுதான் வந்து நான் சொல்கிறேன். பல பேர் இதை ஆசைக்காக வாங்குவீங்க, ஆனால் இது பிரோஜனம் கிடையாதோன்னு எனக்கு தோணுது. உங்களுக்கு சப்போஸ் நீங்கள் பெருசாக ஏதாவது ஒன்று யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் இருக்கேன், எனக்கு வந்து பெரிய ஸ்க்ரீன் தேவைப்பட்டுச்சு, நான் வந்து டேப் வாங்கியிருக்கேன். என்கிட்ட டேப் இருக்குது. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஏதாவது ஒரு மீடியா பேஸ்டு இதை வந்து நீங்கள் கன்சியூம் பண்ணுறீங்க, ஒரு வீடியோவை பார்க்க போகிறீங்க, படம் பார்க்க போகிறீங்க, அனிமே இது பண்ண போகிறீங்க, இல்லை நீங்கள் ஒரு ஆர்டிஸ்ட்டாக இருக்கீங்க, கிராஃபிக் டிசைனரோ ஏதோ ஒரு ஆர்டிஸ்ட்டாக இருக்கீங்க, உங்களுக்கு அதெல்லாம் தேவைப்படுதுன்னா நீங்கள் அதுக்கு ரிலேட்டடாக உள்ள டேப்ஸ் எல்லாம் வந்து கன்சிடர் பண்ணலாம். நீங்கள் சொல்லுங்கள், சப்போஸ் வேணும்னா என்கிட்ட முன்னாடி நான் சாம்சங் டேப்பையும் யூஸ் பண்ணியிருந்திருக்கேன். இப்போ நான் இந்த வீடியோ ஷூட் பண்ணிகிட்டு இருக்கும்போது சாம்சங் டேப் 11 அல்ட்ரா வரைக்குமே வந்திருக்கு. நான் முன்னாடி யூஸ் பண்ணது பார்த்திங்கன்னா சாம்சங் டேப் 10 அல்ட்ரா நான் யூஸ் பண்ணியிருந்தேன். அதாவது லாஸ்ட் ஜென்ரேஷனோட ஹை ஸ்பெக்கு இதை வந்து நான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ நான் வச்சுருக்கிறது பார்த்திங்கன்னா ஐபேடில் 11 இன்ச்சில் M5 நான் வந்து வச்சுருக்கேன். ஓகே, இதை பற்றி உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதை பற்றி ஒரு வீடியோ வந்து டீட்டெயில் வீடியோ என்னோடய எக்ஸ்பீரியன்ஸும் என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூ அதில் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி நான் வந்து சொல்கிறேன். ஆல்மோஸ்ட் அது எல்லாமே அதை ஒரு வருஷம் வச்சுருந்தேன். அதுக்கப்புறமேட்டு அதை மாற்றிட்டு அதுக்கப்புறமேட்டு இந்த டேப் வந்ததுக்கப்புறம் இந்த இதை வாங்கினேன். ஒரு வருஷம் அதை ஹோல்ட் பண்ணேன். இது ஆல்மோஸ்ட் இது 6 மாதம் கிட்ட ஆயிருக்கும்னு நினைக்கிறேன், இஃப் ஐம் நாட் ராங். கரெக்டாக டேட் ஞாபகம் இல்லை. ஸோ அதான் மேட்ரு.
ஸோ நீங்கள் அது மாதிரி நம்ம எதுக்கு இது சொல்ல வரோம்னா, நீங்கள் அது மாதிரி டேப் வந்து கன்சிடர் பண்ணலாம். சப்போஸ் நீங்கள் அந்த மாதிரி டேட்டாஸ்லாம் நீங்கள் கன்சியூம் பண்ணுவீங்க, இல்லை அந்த மாதிரி டேட்டாஸ்லாம் நீங்கள் உருவாக்குவீங்க அப்படின்னா கூட ஃபோனை வாங்கி ஃபோனை வந்து ஃபோல்ட் பண்ணி இது அதுக்கு பதிலாக நீங்கள் பெட்டராக அது பண்ணலாம். ஏன் நான் சொல்கிறேன், நீங்கள் அது தான் வாங்கணும், நீங்கள் இதுதான் அப்படி சொல்ல வரல. நான் இது எதுக்கு சொல்கிறேன்னா, நீங்கள் எது வாங்கினாலும் அட்லீஸ்ட் அதில் பெட்டரானதாக வாங்கலாம். எதுக்கு இந்த ஃபோனுக்கும் இல்லாமல் டேபுக்கும் வாங்கி அது எதுக்காக உருவாக்கப்பட்டுச்சோ அதை நீங்கள் யூஸ் பண்ணும் போதே அது உடஞ்சி அது வேஸ்ட்டுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இதான் அதை பொறுத்த வரைக்கும் என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூ. ஸோ பேக் டு நெக்ஸ்ட்டு இது பார்த்தீங்கன்னாக்கா, நெக்ஸ்ட்டு ஃபோன் வந்து புதுசாக இப்போ விட்ட ஃபோன் சாம்சங் கேலக்ஸி ஃபோல்ட் 8 அந்த ஃபோன் வந்து என்ன மேட்டர்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பாக்கெட் சைஸ் ஃபோன். பாக்கெட் சைஸுன்னு சொல்கிறத விட ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோன் அதுதான் வந்து எல்லாருமே சொல்கிறாங்க. எக்ஸாக்ட்லி நான் யூஸ் பண்ணும்போது பாஸ்போர்ட் சைஸில் தான் இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. என் கை பெருசாக என்னன்னு தெரில, எனக்கு எல்லா முக்கால்வாசி சைடு ரீச் பண்ண முடிஞ்சிச்சு. ட்ரை பண்ணி பார்த்தேன், நல்லா இருந்துச்சு. டேபாக ஓப்பன் பண்ணி பார்த்தேன், ஆஸ்பெக்ட் ரேஷியோ நல்லா இருந்துச்சு. அதாவது அது எவ்வளோ பெருசாக இருந்துச்சுன்னு இருக்குது பார்த்தீங்களா, அது சூப்பராக இருந்துச்சு. அதுலேயுமே என்ன மேட்டர்னா, க்ரீஸ் வந்து தெரிஞ்சு, அதாவது நடுவில் உள்ள அந்த கோடு தெரிஞ்சு. இதில் மேட்டர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் ஸ்டார்டிங் நான் சொல்லியிருப்பேன், இது மாதிரி நான் ஒரு வாரம் கழித்து நான் அந்த இதை எடுத்த வீடியோவை அந்த வீடியோவை ஷூட் பண்ணதுக்குள்ள காரணம் என்னன்னு நான் சொல்கிறேன்னு இருப்பேன். மேட்டர் என்னன்னா, இவங்க ஹிஞ்சஸ் டெவலப் பண்ணியிருக்காங்க, பல விஷயங்கள் அவங்க டெவலப்மெண்ட் வந்து பலது லாஸ்ட் மாடலோட கம்பேர் பண்ணும்போது பலது டெவலப் பண்ணியிருக்காங்க. நம்ம வந்து அதுக்காக வந்து நம்ம இது பண்ணல. நம்மளுக்கு என்ன வேணும்னா, எது அவங்க உருவாக்கினாலும் அதில் ஒரு நல்ல ப்ராடக்டாங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். சிம்பிள், அவ்வளோதான். இது வந்து லாஸ்ட் டைம் இருந்ததுக்கு எவ்வளோ டெவலப் பண்ணியிருக்காங்க. இப்போ ஐஃபோன்லாம் சொல்லுவாங்க, முன்னாடி இருந்ததுக்கு 100% நம்ம இம்ப்ரூவ் பண்ணியிருக்கோம், முன்னாடி இருந்ததுக்கு 2 டைம்ஸ் நம்ம இது பண்ணியிருக்கோம், 3 டைம்ஸ் இது பண்ணி. நம்மளுக்கு அந்த இதெல்லாம் எனக்கா அது ஒரு மெட்ரிக்கே கிடையாது. லாஸ்ட் டைம் நீங்கள் என்ன மெட்ரிக் வச்சு இது பண்ணீங்க, அதுக்கு முன்னாடி உள்ள வருஷத்தை வச்சு சொல்லியிருப்பாங்க, மெட்ரிக்கே இருக்காது. நம்ம அதெல்லாம் பார்க்க போகிறது கிடையாது. நம்ம பார்க்க போகிறது எப்படி இருந்துச்சு யூசேஜ், அவ்வளோதான் மேட்ரு. ஓகே, இப்போ இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, நடுவில் அந்த க்ரீஸ் இருந்துச்சு, விசிபிளாக தெரிஞ்சு. முன்னாடியே அந்த ஃப்ளிப்புக்கு சொன்னால் அதே கதை தான். டார்க்கர் பிக்சலில் வந்து தெளிவாக தெரிஞ்சு. நீங்கள் லைட்டராக உங்களுக்கு ஏதாவது நீங்கள் ஒன்று பார்க்குறீங்க அப்படின்னா நோட்டீஸ் பண்ண முடியல அவ்வளோ. ஓகே, அதான் மேட்ரு. லைட்ரு பிக்சலில் நீங்கள் பார்க்குறீங்கன்னா பின்னாடி ஒயிட்டாக இருக்கும்போது என்ன தான் ஒயிட் கலரில் லைட் ரிஃப்ளெக்ட் பண்ணாலும் உங்களுக்கு வந்து தெரியாது கரெக்டாக. அதை அதிகமாக நோட்டீஸ் பண்ண முடியல, அவ்வளோதான். அது விசிபிளாக இல்லைன்னுலாம் நான் சொல்ல, டெஃபினட்டாக விசிபிளாக இருந்துச்சு. ஓகே, ஆனால் நீங்கள் யூஸ் பண்ண யூஸ் டு ஆகிடுவீங்க, அதான் மேட்ரு. ஆனால் ஒரு வாரம் கழித்து நான் இப்போ போய் இது பண்ணதுக்குள்ள காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க என்ன சொல்கிறாங்க, அந்த ஹிஞ்சில் வந்து ஒரு கான்செப்ட் இது பண்ணியிருக்காங்களாம். இது வந்து நம்ம டே பை டே யூஸ் பண்ண என்ன ஆகும்னா, அந்த ஹிஞ்ச் இருக்குல்ல, அது வந்து அந்த ஹிஞ்சில் வந்து கோட் டெவலப் தானே ஆகிட்டு இருந்துச்சு முன்னாடி, நேராகவும் அந்த க்ரீஸ் வந்து கம்மியாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி இருந்துருந்துச்சுன்னா வேறு லெவல் டெக், அது வேறு லெவல் கண்டுபிடிப்பு அப்படிங்கிறத நான் ஃபீல் பண்ணுறேன். பட் அது இருந்துச்சா, அதுக்காக தான் நான் ஒரு வாரம் கழித்து போனேன். ஏன்டா ஒரு ஃபோன் வந்து கொடுக்குறாங்க, ஏன்டா அந்த ஃபோன் வந்து எப்படி இருந்தாலும் மடித்து தான் வந்து இது பண்ணியிருப்பாங்க கரெக்டாக. அந்த ப்ராடக்டை வந்து ரிலீஸ் பண்ணும் போது மடித்து தான் வந்து கொடுத்துருப்பாங்க. ஒரு வாரம் கழித்து போகும்போது பல கஸ்டமர் வந்து புதுசாக வந்திருக்க ஃபோனுங்கிறதுனால அட்லீஸ்ட் அதை திறந்து பார்த்துருப்பாங்க கரெக்டாக. இப்போ உங்கள் ஃபோன்டா கூட நீங்கள் மூடியே கூட பாக்கெட்டில் வச்சுருந்துருக்கலாம். ஆனால் இப்போ இது வந்து ஒரு ஷோ பீஸாக இருக்கும் போது அதுதான் நான் வந்து மெயின் அட்வான்டேஜாக பார்க்குறேன். நாங்கள் போனதுக்குள்ளே மெயின் அட்வான்டேஜ் இதுதான். இல்லைன்னா நான் அதை மோஸ்ட்லி கவரே பண்ணியிருக்க மாட்டேன். என்னென்னா, பல பேர் வருவாங்க, திறந்து பார்ப்பாங்க, ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணி பிகாஸ் அது அவங்களோடது கிடையாது. அது மட்டும் இல்லாமல் ஷோ பீஸ்னால் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்காக தான் அது வச்சுருக்காங்க. அப்படி இருக்கும் போது எல்லா இடத்துமே இது வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுதா. ஸோ நான் வந்து ஒரு வாரம் கழித்து போனேன், பார்த்தேன். இங்கே இப்போ என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த க்ரீஸ் இன்னமும் இருந்துச்சு, நல்லா தெளிவாகவே இருந்துச்சு. இதுக்கு ப்ரீவியஸாக எப்படி இருந்துச்சு அதெல்லாம் எனக்கு தெரியாது. மேட்ரு என்னன்னா, அது தெளிவாகவே தெரிஞ்சு. அவங்க சொன்ன மெக்கானிசம் பெரிய லெவலுக்கு ஒர்க் ஆகின மாதிரி எனக்கு தெரில. மேபி இன் ஃப்யூச்சர் மாடல்ஸில் வந்து இது ஒர்க் ஆகலான்னு நான் நினைக்கிறேன். பட் இந்த தடவை அது ஒர்க் ஆகலை, அதுதான் இங்கே மேட்ரு. நெக்ஸ்ட் டைம் ஒர்க் ஆகுதா இல்லையாங்கிறது நம்மளுக்கு தெரில. இந்த தடவை அது ஒர்க் ஆகலை, அதான் மேட்ரு. எனக்கு பல பேர் அந்த இது ஓப்பன் பண்ணியிருப்பாங்க. நம்ம ஃபோன்டா கூட நம்ம வந்து க்ளோஸ் பண்ணியே வச்சுருந்துருப்போம், இல்லை ஓப்பன் பண்ணியே ரொம்ப நேரம் வச்சுருப்போம். இங்கே அதெல்லாம் இல்லாமல் க்ளோஸ் பண்ணி நம்பர் ஆஃப் டைம்ஸ் க்ளோஸ் பண்ணி ஓப்பன் பண்ணுறது பல பேர் பண்ணியிருப்பாங்க. இங்கே தெளிவாக தெரிஞ்சு, அதான் என் கதை. மோரோவர் இது எல்லாத்துக்குமே கேமராவை பற்றி ஒரு கண்டென்ட் இருக்குது, அதை வந்து நான் சொல்கிறேன் மறுபடியும் இந்த வீடியோலேயே லாஸ்ட்டில் நான் சொல்கிறேன்.
ஆனால் இப்போ இந்த ஃபோனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்க சேம் அதே மாதிரி தான் பவர் பட்டன், அதுக்கு மேலே இருந்தது வால்யூம் பட்டன் இருந்துச்சு. இதில் பார்த்தீங்கன்னாக்க முன்னாடி இருக்கிற கவர் ஸ்க்ரீனில் வந்து ஒரு கேமரா, செல்ஃபி கேமரா இருக்குது. உள்ளார உள்ள ஸ்க்ரீனில் ஒரு கேமரா இருக்குது. பின்னாடி வந்து 2 கேமரா இருக்குது. ஸோ இவ்வளோ கேமராஸ் அந்த ஃபோனில் வச்சுருக்காங்க. பார்த்தீங்கன்னாக்கா இந்த 4 கேமராவில் உங்களுக்கு எல்லாமே ஆல்மோஸ்ட் ஃப்ரண்ட் கேமரா வந்து ஆல்மோஸ்ட் சிமிலராக தான் இருந்துச்சு. ஓகே, அதுதான் ரியாலிட்டி. கவர் ஸ்க்ரீன்லையும் சரி, இந்த இதுலேயும் சரி, ரெண்டுமே ஆல்மோஸ்ட் சிமிலராக தான் இருந்துச்சு. அதுலேயுமே உங்களுக்கு வந்து செல்ஃபி கேமரா அப்படிங்கும் போதே என்ன ஆகுதுன்னா, உங்களுக்கு வந்து பிக்சல்ஸ் டெஃபினட்டாக இழக்க தான் செய்வீங்க. அந்த குவாலிட்டி வந்து நீங்கள் காம்ப்ரமைஸ் ஆகி தான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு கதை இருக்குது. ஆனால் இந்த விஷயம், இந்த ப்ராடக்ட்டை விட்டதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா, இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, நீங்கள் மேபி மற்ற யூடியூபரோட சேனல்ஸ்லாம் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். என்னென்னா, இவங்க வந்து இந்த பாஸ்போர்ட் சைஸ் ஃபோனை வந்து ஆல்ரெடி ட்ரை பண்ணி அதை கேன்சல் பண்ணது. அது வந்து ஆல்ரெடி பல கம்பெனி வந்து ட்ரை பண்ணாங்க. அதுக்கப்புறமேட்டு இல்லை வேணான்னு விட்டாங்க. அந்த இது ஆனால் ஏன் மறுபடியும் ரிப்பீட் ஆகுது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, நம்ம ஐஃபோன் செப்டம்பர் மாதம் அவனோட இதை வந்து லான்ச் பண்ணுவாங்க. நம்ம இங்கே ரீட்டெய்லர்ஸ்கிட்ட அந்த ப்ராடக்ட் வந்ததுக்கப்புறமேட்டு எப்படியாவது அது வீடியோ எடுத்து சம்வாட் டைம் ஏதோ ஒரு டயத்தில் வந்து நம்ம ட்ரை பண்ணுவோம். ஓகே, அது வந்து எனக்கு ஐ வாண்ட் டு எக்ஸ்பீரியன்ஸ் தட் அப்படிங்கிறதுனால நான் டெஃபினட்டாக அங்கே போய் அதெல்லாம் ட்ரை பண்ணிட்டு நான் இது பண்ணுவேன். இந்த ஐஃபோன் வந்து இந்த மாதிரி இந்த ஃபார்ம் ஃபேக்டரில் ஒரு பாஸ்போர்ட் சைஸில் வந்து ஒரு ஃபோனை விடலாம் அப்படின்ட்டு அவனை பிளான் பண்ணியிருக்காங்க. பாஸ்போர்ட்னால் நம்ம ஊர் பாஸ்போர்ட் இருக்குது பார்த்திங்களா, அதே சைஸில் தான் அது வந்து இருக்குது. இதுவுமே அதே சைஸில் தான் இருக்குது. அதனால இவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்க வந்து ஒரு ஃபோல்டுன்னு ஒன்று எடுத்துகிட்டு வர போகிறாங்கல்ல, அந்த ஃபோல்டை வந்து இவங்க அதே ஆஸ்பெக்ட் ரேஷியோவில் அதே சைஸில் வந்து இவங்க எடுத்துகிட்டு வந்துட்டு மோர் ஆர்லெஸ் அதே மாதிரி ஒரு இதில் வந்து இவங்க எடுத்துகிட்டு வந்துட்டு அதை வந்து என்ன பண்ணிட்டாங்க, இவங்க வந்து Fold 8 அப்படிங்கிற ஒரு இதில் வச்சுட்டாங்க. ஸோ தட் இப்போ நம்ம அடுத்த கவர் பண்ண போகிற Fold 8 Ultra அப்படிங்கிற அந்த ஃபோன் இருக்குது பார்த்திங்களா, அதுக்கு இது கீழே தான் அப்படிங்கிற மாதிரி இவங்க வந்து செட் பண்ணிட்டாங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறோம் அந்த Fold 8 Ultra வந்து என்னடா அது புதுசாக ஒரு ஃபோன் லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா அது கிடையாது. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா பழைய ஃபோனு. அந்த Fold 8 தான் வந்து பார்த்திங்கன்னா புது ஃபோனு. இந்த எனக்கு நான் ஏன் பழைய ஃபோன்னு சொல்கிறேன்னா, பெரிய டிஃப்ரென்ஸ் கிடையாது. எனக்கு 7ல் வந்து இது பண்ணியிருப்பாங்க. சாம்சங் கேலக்ஸி Fold 7 அப்படின்னு ஒரு முன்னாடி ஒரு ஃபோன் இருந்துச்சு பார்த்தீங்களா, புக்கு மாதிரி இருக்கும், திறக்கிற மாதிரி இருக்கும், ரைட்டாக புக் ஆஸ்பெக்ட் ரேஷியோ மாதிரி இருக்கும் அது பார்க்க திறந்ததுக்கப்புறம். இது வந்து ஐ மீன் புக்குன்னா புக்கு மாதிரியே அப்படியே இருக்கும்னு நான் சொல்ல வரல, உங்களுக்கு அது மாதிரி ஒரு ஃபோல்டபுள் ஸ்டைல் இருக்கும் அதில்ன்னு நான் சொல்ல வரேன். இப்போ அந்த இது வந்து முன்னாடியே Fold 7ல் வந்து விட்டு அதே தான் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா Fold 8 வந்து விட்றாங்க. பட் இது வந்து ரீநேம் பண்ணி என்ன பண்ணுறாங்கன்னா Fold 8 Ultra மாற்றிட்டாங்க. ஓகே, அந்த பாஸ்போர்ட் சைஸ் இதை வந்து பார்த்திங்கன்னா Fold 8 வந்து வச்சுருக்காங்க. ஸோ அதான் மேட்ரு. சேம் செக் பண்ணேன். நம்ம இதெல்லாம் பற்றி நம்மளுக்கு தேவையில்லை, அந்த பவர் பட்டனு இதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை. ஏன்னா நான் அது ஏன் பவர் பட்டன் இதையும் நான் சொல்கிறேன்னாக்கா, அங்கே நான் பெருசாக எதுவுமே இந்த பட்டனை வந்து நான் கவனிக்கல. எந்த விதமான ஏஐ பட்டனோ எந்த விதமான இந்த பட்டன்லாம் இருக்கிற மாதிரி தெரில. மோரோவர் ஐஃபோன்லேயுமே அது வரதுக்கு சான்சஸ் கம்மி அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. அந்த டச் பட்டனோ அந்த இது பட்டன் இருக்கும் பார்த்தீங்கன்னா, ஆக்ஷன் பட்டன், அது வரத்துக்குள்ள சான்சஸ் கம்மி நெக்ஸ்ட் இப்போ வரப்போகிறதில்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருந்தேன். பார்ப்போம், செப்டம்பர் மாதம் அதை நம்ம கவர் பண்ணுவோம். ஸோ அந்த டயத்தில் நம்ம பார்ப்போம். ஸோ பேக் டு டாபிக், Fold 8 Ultra வந்து விட்டுருந்தாங்க, பார்த்தேன். சேம் இதில் உள்ள லாஸ்ட் ஜென்னில் உள்ள மாதிரி அதே மாதிரி தான் இருந்துச்சு. ஃப்ரண்ட்டில் ஒரு கேமரா, கவர் ஸ்க்ரீன் ஃப்ரண்ட்டில் ஒரு கேமரா, இதில் ஒரு கேமரா இருந்துச்சு. இன்னர் ஸ்க்ரீன், மெயின் ஸ்க்ரீன், அதாவது உள்ள இன்னர் ஸ்க்ரீன் இதுலேயுமே இது இருந்துச்சு, செல்ஃபி கேமரா இருந்துச்சு. இதுலேயுமே செல்ஃபி கேமரா இருந்துச்சு கவர் ஸ்க்ரீன்லேயும். பின்னாடி பார்த்தீங்கன்னாக்கா இந்த தடவை 3 கேமராஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. அது என்ன ஸ்பெக்கு என்ன ஏதுங்கிறதெல்லாம் நீங்கள் மேபி வீடியோவில் சைடில் வேண்டாம் போடுறேன், இல்லைனாக்கா நீங்கள் வந்து அந்தந்த இதில் போய் பாருங்கள். இதுக்காகவே டெக்கு ஓரியன்டாக அவங்க வந்து வீடியோ போடுற ஆளுங்க இருப்பாங்க. இது வந்து நான் ஷேர் பண்ணுறது எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் பெர்ஸ்பெக்டிவ் வைஸ் தான் நான் வந்து ஷேர் பண்ணேன். பாயிண்ட் ஆஃப் வியூ அண்ட் பெர்ஸ்பெக்டிவ் வைஸ் தான் நான் வந்து பேசணும்னு நினச்சேன். அதனால் அதுக்கு பற்றி பேசிகிட்டு இருக்கேன். க்ரீஸ் இருந்துச்சு, சேம் அவங்க உருவாக்கின அந்த மெக்கானிசம். இந்த 2ல் மட்டும்தான் அந்த என்ன சொல்கிறது, அந்த க்ரீஸ் வந்து மடக்கினா அதிகமாக டெவலப் ஆகுங்கிறத மாற்றி அந்த இது சொன்னோம் பார்த்தீங்களா, ஆன்டி க்ரீஸ் அந்த இது வந்து விஷயம் வந்து பண்ணியிருக்காங்க, ஃபீச்சர் வந்து கொடுத்துருக்காங்க, ஆன்டி க்ரீஸுங்கிற மாதிரி ஒரு ஃபீச்சரு. அந்த ஃபீச்சரோட மேட்டர் என்னென்னா, இது 3லுமே கொடுத்துருக்காங்க. 3லுமே வந்து க்ரீஸ் விசிபிளாக தெரிஞ்சு, 3லுமே தெளிவாகவே தெரிஞ்சு என்னை பொறுத்த வரைக்கும்.
நான் பார்த்த வரைக்கும். இத்தனைக்கும் நான் ஒரு வாரம் கழிச்சு போய் தான் இது பண்ணேன். பல பேர் வந்து ஓப்பன் அண்ட் க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க. இருந்தாலும் அது தெளிவாக தெரிஞ்சு. நான் ஏன் பல பேர் தைரியமாக சொல்கிறேன்னாக்கா, எனக்கு அது ஒரு ரீட்டைல் ஸ்டோரில் இருந்தது. அது டெஃபினட்டாக இதுங்கிறதுனால ஹேண்ட்ஸ் ஆன் மாடலுக்காக அவங்க பார்க்குற விஷயங்கிறதுனால அதில் தெளிவாகவே தெரிஞ்சு அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். சேம் 3 இருந்த மாதிரி தெளிவாகவே க்ரீஸ் தெரிஞ்சு, டார்க்கர் பிக்சலில் ரொம்ப தெளிவாக தெரிஞ்சு, லைட்டர் பிக்சல்ஸில் வந்து ஒரு அளவுக்கு தெரிஞ்சேனா அதான் மேட்ரு. இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா 3 இப்போ ரிஃப்ளெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா லைட் ரிஃப்ளெக்ஷன் வந்து கட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. எனக்கு பெருசாக ஒன்றும் தெரில, கட் பண்ணியிருக்காங்க தான். 3 வந்து இப்போ ரிஃப்ளெக்ஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் வந்து ஆன்டி கோட்டிங் இது ரிஃப்ளெக்ஷன் ஆன்டி கோட்டிங் வந்து கொடுத்துருப்பாங்க ரிஃப்ளெக்ஷனை வந்து தடுக்கிறதுக்கு. எனக்கு தெளிவாகவே தெரிஞ்சு. அதையுமே நான் வந்து வீடியோவில் கேப்சர் பண்ணியிருப்பேன். சைடில் வந்துக்கிட்டு இருக்கோம். மோஸ்ட்லி நீங்கள் முன்னாடியே பார்த்துருப்பீங்க, இல்லை இப்போ வந்து வரோம். ஸோ அதான் மேட்ரு. ஸோ இந்த சைடில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ வந்து நான் போட்டுக்கிட்டு இருப்பேன். அந்த இதுலேயே பார்த்தீங்கன்னாக்கா ஃபோனில் ரிஃப்ளெக்ஷன் வருது தெளிவாக தெரியும், தெளிவாக வருது. லைட்டு இருந்தாலும் கேமராவில் கேப்சர் ஆச்சான்னு எனக்கு தெரில. பட் லைட் அந்த இடத்துல நீங்கள் டார்க் ஸ்க்ரீனில் வச்சுருந்தாலுமே தெரியுது. இல்லை நீங்கள் ஒயிட் ஸ்க்ரீனில் ஏதோ ஒரு விஷயம் பார்த்துக்கிட்டு இருக்கும் போது கூட எனக்கு அங்கே தெரிஞ்சு நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது. ஸோ அங்கே அது ஒரு மேட்ரு. ஸோ அதை சொல்லணுன்னு பார்த்தேன். ஸோ லைட் ரிஃப்ளெக்ஷன் வந்து தெளிவாக விசிபிளாக தெரியுது தான். இந்த ரிஃப்ளெக்ஷன் தான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இதை வந்து வேர்ஸ் ஆக்குது. ஓகே, நான் வந்து அந்த கேமரா எடுக்கும் போது நான் லைட்டாக இங்கே அங்கே எப்படி சொல்கிறது, நல்ல ஒரு மாதிரி நம்ம நார்மலாக அதை அந்த ஆங்கிளில் நீ பார்க்கவே மாட்டேடா அப்படின்னு நீங்கள் நினைக்கிற இதில் கூட நான் அப்படி வச்சு பண்ணியிருப்பேன். ஏன் அப்படி பண்ணியிருப்பேன்னா, அதை விட கம்மியான இதுலேயே வந்து எனக்கு தெரிஞ்சு. பட் அது உங்களுக்கு தெரிய வைக்கணுங்கிறதுக்காக தான் நான் கேமராவில் அதை கேப்சர் பண்ணணுங்கிறதுக்காக தான் நான் அந்த மாதிரி ஆங்கிள்லாம் வச்சேன். பட் அதை விட கொஞ்சம் கம்மியான இதுலேயே எனக்கு வந்து அந்த லைட் ரிஃப்ளெக்ஷனாக இருக்கட்டும், அந்த லைட் ரிஃப்ளெக்ஷன்னால தான் வந்து பார்த்திங்கன்னாக்கா இந்த க்ரீஸ் வந்து நல்லா தெளிவாக தெரியுது. அதுவுமே வந்து இதான் மேட்ரு. ஸோ இவங்க மோஸ்ட்லி இந்த லைட் ரிஃப்ளெக்ஷனை வந்து எவ்வளோ கம்மி பண்ணுறாங்களோ அப்போயே இந்த க்ரீஸ் வந்து பெரிய லெவலுக்கு நம்மளுக்கு வெளியே தெரியாது அப்படிங்கிறத தான் நாங்கள் ஃபீல் பண்ணேன். ஓகே, இதெல்லாம் சொல்லியாச்சு. சவுண்டு வந்து நாங்கள் செக் பண்ண முடியல. ஏன்டா அது ஒரு பொதுவான ஒரு பப்ளிக் பிளேஸுங்கிறதுனால என்கிட்ட அந்த சவுண்ட்லாம் செக் பண்ண முடியல. அது மோஸ்ட் ப்ராபப்லி வேறு ஒருத்தவங்க கவர் பண்ணியிருப்பாங்க. பட் நாங்கள் கவர் பண்ண ஒரு விஷயம் என்னென்னா, கேமரா இருக்குது பார்த்தீங்களா, அந்த கேமரா வந்து செல்ஃபி இதில் வந்து பார்த்தா குரூப் செல்ஃபி, நார்மல் சிங்கிள் செல்ஃபி, அது மாதிரி செல்ஃபி அண்ட் குரூப்பாக எடுக்கிற செல்ஃபி அந்த இதுக்கு ஏற்ற மாதிரி தான் கவர் ஸ்க்ரீன்லேயும் இந்த மெயின் ஸ்க்ரீன்லேயும் உள்ளதை வந்து வச்சுருந்துருக்காங்க. ஓகே, இந்த ஃப்ளிப்லேயும் சரி, ஃபோல்ட்லேயும் சரி, ஃபோல்டு அல்ட்ராலேயும் சரி, கவரில் வந்து இது இருக்குது, கேமரா இருக்குது. அவ்வளோ சூப்பராக இல்லை. 2 ஆப்ஷன் தான் இருக்குது. ஒன்று நீங்கள் மட்டும் இருக்கிற மாதிரி இருக்கும், இல்லைனாக்கா இன்னும் கொஞ்சம் தூரம் போய் ஒரு குரூப் ஆஃப் 3 or 4 மேபி நீங்கள் இன்னும் கொஞ்சம் தூரமாக பிடிச்சிங்கனாக்கா மேபி 5 or 6 கூட வரலாம் மேபி. ஆனால் அந்த மாதிரி உள்ள ஆப்ஷன்ஸ் தான் அதில் இருந்துச்சு. குரூப் செல்ஃபி அண்ட் நார்மல் செல்ஃபி அந்த அளவுக்கு தான் இது இருந்துச்சு 3 ஃபோனுக்குமே, ரைட்டாக அந்த கேமராவில். பட் இந்த ஃபோனோட இந்த ஃபார்ம் ஃபேக்டரில் உள்ள அட்வான்டேஜ் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இது மாதிரி கண்டென்ட் வந்து பண்ணணுன்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு பெரிய அட்வான்டேஜ். ஈவன் தோ இந்த ஸ்க்ரீனை வந்து ரிஸ்க் பண்ணுற விஷயங்கள்லாம் இருந்தாலும் கண்டென்ட் க்ரியேட்டர்ஸ்க்கு வந்து இது கொஞ்சம் மேபி வசதியாக இருக்கலாம். எப்படி நான் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தடவை பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்லேயுமே வந்து மெயின் கேமரா இருக்கும் பார்த்தீங்களா, அந்த பின்னாடி 2 கேமரா, அதே தான் வந்து இதுலேயுமே இருக்குது. பாஸ்போர்ட்லேயுமே 2 கேமரா தான் இருக்குது. பாஸ்போர்ட்டில் உள்ளதும் சரி, ஃப்ளிப்பில் உள்ளதும் சரி, 2 என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, கேமராவை உங்களாட்டி ஜூம் வந்து ஒரு இதில் பார்த்தீங்கன்னா 10x தான் வந்து மேக்ஸ் பண்ணியிருக்காங்க, இன்னொரு இதில் பார்த்தீங்கன்னா 20x வரைக்குமே மேக்ஸ் பண்ணியிருக்காங்க. 20x வரைக்குமே இருக்குது இந்த 2 ஃபோன்லையுமே. ஓகே, இந்த 2 ஃபோன்லையுமே பார்த்தீங்கன்னா 2 கேமரா இருக்குது. 2 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10 and 20x வரைக்கும் உங்களாட்டி போக முடியும். நம்மளுக்கு அந்த அளவுக்கு தேவையில்லைனாலும் அந்த அளவுக்கு பண்ண முடிஞ்சு அப்படின்னா உங்களாட்டி அதை விட கம்மியான உள்ளதும் நல்லா பண்ண முடியும். அதுதான் வந்து மெயின் பாயிண்ட்டு. ஸோ இது வந்து இது இருந்துச்சு. ஸோ இருக்கிறதுலே பெட்டரான இதில் வந்து என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இன்னும் ஒரு 10x வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கிடைக்குது. அதாவது சாம்சங் கேலக்ஸி ஃபோல்டு 8 அல்ட்ரா அந்த ஃபோன் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து உங்களுக்கு 3 கேமரா இருக்குது. இதில் ஆனால் ஒரு பெரிய மேட்ரு என்னென்னா, நான் உங்களுக்கு சைட்லேயே நீங்கள் பார்த்துக்கிட்டு இருப்பீங்க, இதில் பெரிய மேட்ரு என்னென்னா, நீங்கள் அல்ட்ரா வைடில் இருக்கிற 0.6x எல்லாத்துலேயுமே எடுக்கலாம், 3 எடுக்கலாம். ஏன்டா அந்த ஒரு கேமரா வந்து பார்த்திங்கன்னா அல்ட்ரா வைட் கேமரா தான் அது. ஸோ 3 வந்து பார்த்திங்கன்னா அல்ட்ரா வைடு ஷாட்டை வந்து எடுக்கலாம்.
அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா 3லுமே உள்ள மெயின் கேமரா இருக்குது பார்த்தீங்கன்னா 1x 2x 4x இது வரைக்கும் எடுக்கலாம். அதுக்கப்புறமேட்டு சில நடுவில் வந்து டிஜிட்டல் ஜூம்ஸ்லாம் இருக்குது. பட் அதை தாண்டி பார்த்தீங்கன்னா நீங்கள் 10x அண்ட் 20x வரைக்குமே உங்களாட்டி எடுக்க முடியுது. ஆனால் கேலக்ஸி ஃபோல்ட் 8 அல்ட்ராவில் வந்து என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களாட்டி இன்னும் ஒரு 10 வந்து எக்ஸ்ட்ரா கொடுத்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 30x வரைக்குமே உங்களுக்கு வந்து கேப் பண்ணியிருக்காங்க. 30x வரைக்குமே உங்களாட்டி போக முடியுது. அதாவது இப்போ நான் ஒரு செல்ஃபி இது மாதிரி எடுக்கிறேன்னு வச்சுங்களேன், மோஸ்ட்லி அது ரொம்ப கஷ்டம். எனக்கு நீங்கள் ஒரு புக்கை ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்குது. அதை வந்து நீங்கள் இப்படி பிடிச்சிக்கிட்டு இருக்கிறதோ அது வந்து ரொம்ப ரொம்ப தின்னான இதுங்கிறதுனால நீங்கள் அவ்வளோ ஃப்ரெஜைலான விஷயத்தை வந்து அவ்வளோ என்ன சொல்கிறது, ஒரு கேர்லெஸ்ஸுங்கிறத விட அன்கம்ஃபர்டபுளான ஒரு விஷயத்தில் ஹோல்ட் பண்ணுவீங்களான்னு எனக்கு தெரியல. ஏன்னா நான் ஹோல்ட் பண்ணி பார்க்கும்போது இது மட்டும் தான் என்னாட்டி அந்த மாதிரி ஹோல்ட் பண்ண முடிஞ்சு. அந்த கேமராவை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு ஃப்ளிப்பு மட்டும் தான் எனக்கு அந்த மாதிரி ஹோல்ட் பண்ண முடிஞ்சு, டு பி ஹானஸ்ட். ஏன்னா உங்களுக்கு பாஸ்போர்ட்லேயும் அந்த ஃபோல்டு 8லேயும் சரி, ஃபோல்டு 8 அல்ட்ராலேயும் சரி, இது ரெண்டுமே வந்து ஒன்று வந்து பாஸ்போர்ட்டு ஃபார்மேட்லேயும் இன்னொன்று வந்து புக் ஃபார்மேட்லேயும் இருக்கிறது பார்த்திங்கன்னா என்னாட்டி ரொம்ப தூரம் என்னாட்டி பிடிக்கவே முடியல. அதை பிடிச்சாலும் என்னாட்டி ஸ்க்ரீனை வந்து ஆக்சஸே பண்ண முடியல, என்னாட்டி பாஸ் பண்ணி ப்ளே பண்ண முடியல. அதை ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அங்கே நான் பிடிச்சிருக்கும் போதே. அந்த இதெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் என்னாட்டி என் கண்ணோட அந்த நர்வ்லாம் இருக்குது பார்த்திங்களா, அது வரைக்குமே என்னாட்டி தெளிவாக பார்க்க முடிஞ்சிச்சு. ஸோ அது ஒரு மாதிரி வேறு லெவலில் இம்ப்ரெசிவாக எனக்கு ஃபீல் ஆச்சு. அதுதான் நான் அந்த கேமராவோட குவாலிட்டி அந்த இதை பற்றி நான் சொல்லணும்னு நினச்சேன். ஃப்ளிப்பில் வந்து அதெல்லாம் அவ்வளோ தூரம் வர முடியலனாலும் நான் வந்து என்ன ட்ரை பண்ணி பார்த்தேன்டாக்க, அந்த கடையில் தூரமாக இருக்கிற விஷயத்தை வந்து கேப்சர் பண்ணணும் அப்படின்னு பார்த்தேன். கேமராலையுமே உங்களுக்கு காட்டியிருப்பேன் எவ்வளோ தூரத்தில் உள்ள விஷயத்தை வந்து நான் கேப்சர் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறத வந்து காட்டியிருப்பேன். ஆனால் இது வந்து கேமரா வந்து சாம்சங்லேயே பெஸ்ட்டு கேமராலாம் இது இருக்காது. ஓகே, ஏன்டா இது வந்து வேறு விஷயத்தை வந்து வேறு ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ணணுன்னு பார்க்குது. உங்களுக்கு ஒரு புதுசான ஒரு இந்த ஃபோல்டு ஃப்ளிப் மாதிரி இருக்கிற ஃபார்மேட்டில் உள்ள விஷயத்தை வந்து கொடுக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு கேமராலாம் காம்ப்ரமைஸ் இருக்கும். பட் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நீங்கள் இப்போ என்ன மாதிரி இது மாதிரி என்ன நானே பார்த்து நான் பேசணும், அதுதான் உங்களுக்கு கம்ஃபர்டபுள்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு மேபி இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மோஸ்ட் ப்ராபப்ளி இந்த கண்டென்ட் க்ரியேட்டர்ஸ்க்கு வந்து மேபி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். நீங்கள் ரொம்ப தூரத்தில் வச்சுட்டு கூட நீங்கள் இது பண்ண மாட்டீங்க, ரொம்ப தூரத்தில் உள்ள ப்ராடக்ட்டையும் நீங்கள் கேப்சர் பண்ணணும்னு நினைக்க மாட்டீங்க. நினச்சிங்கன்னா இட்ஸ் அப் டு யூ. என்னக்கா நீங்கள் அது வந்து டெஃபினட்டாக லூஸ் பண்ணுவீங்க அங்கே குவாலிட்டியெல்லாம். அது மாதிரி உங்களுக்கு ஒரு குவாலிட்டி தான் முக்கியம். என்ன நானே நான் பெருசாக பார்த்துக்க மாட்டேன், பட் குவாலிட்டி தான் முக்கியம். இல்லைனாக்கா என்ன நானே நான் பார்க்கும்போது கூட எனக்கு அது பெரிய மேட்ரு கிடையாது அப்படின்லாம் நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து என்ன பண்ணலான்னா இந்த சாம்சங் கேலக்ஸியில் எஸ் சீரீஸில் விடுவாங்க பார்த்தீங்கன்னா, S26 அல்ட்ரா 27 அல்ட்ராங்கிற மாதிரிலாம் அது பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி விஷயங்களை வந்து நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். அதெல்லாம் கேமரா குவாலிட்டி நல்லாயிருக்கும் சாம்சங் இதை பொறுத்த வரைக்கும். ஆஸ் ஐ செட் பிஃபோர், இது வந்து நான் சாம்சங் ரிலீஸ் பண்ணி அந்த டைமிங்கில் நான் எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஐஃபோன் இது பண்ணும்போது ஐஃபோன் இதையும் நம்ம வந்து இது மாதிரி எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத ஹேண்ட்ஸ் ஆன் இது வந்து பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு நான் வந்து உங்களுக்கு என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து தெரிவிக்கிறேன். எல்லாருமே சொல்லாத ஒரு விஷயத்த வந்து சொல்கிறேன். இது வந்து புதுசாக இருக்கும்னு நினைக்கிறேன். என்னென்னா எல்லாத்தையுமே வந்து ஒரு கையில் ஓப்பன் பண்ண முடியுதா அப்படின்னு நான் ட்ரை பண்ணேன். இது வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி இந்த லேப்டாப்பு அது மாதிரி விஷயத்த வந்து இது பண்ணுவாங்கல்ல, ரிவ்யூ பண்ணுற ஆளுங்க வந்து இதெல்லாம் செக் பண்ணுவாங்க. மோஸ்ட்லி ஆப்பிள் வந்து இது பண்ணுவாங்க என்னென்னா ஒரே கையில் வந்து லேப்டாப்பை வந்து திறக்க முடியும். இது லேப்டாப்புங்கும் போது ஆல்ரெடி வெயிட்டு வந்து டேபிளில் இருக்கும், டேபிள் சப்போர்ட்டோட அதை வந்து ஓப்பன் பண்ணலாம். ஆனால் நான் என்ன பண்ணேன்னா இந்த ஃபோனையுமே நான் அது மாதிரி ஒரு கையில் ஓப்பன் பண்ண முடியுதான்னு பார்த்தேன். ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு, ஆனால் ஓப்பன் பண்ண முடிஞ்சு. இதுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்து அவங்க வந்து ஃப்ளாட்டான ஒரு இது வந்து கொடுத்துருந்தாங்க. ஃபோனே வந்து ரொம்ப ஃப்ளாட்டாக இருக்கும், அவங்க ஸ்க்ரீன் இதெல்லாம் ரொம்ப ஃப்ளாட்டாக இருக்கும், அதனால் அது ஓப்பன் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருந்துச்சு. ஆனால் இந்த தடவை என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணுறதுக்கு ஈஸியாக அவங்க வந்து லைட்டாக அங்கே வந்து கேப் விட்டு, அதாவது ஸ்க்ரீனுக்கும் அந்த இதுக்கும் வந்து நடுவில் லைட்டாக ஒரு கேப் மாதிரி விட்டுருப்பாங்க. நான் அதை வந்து பிடிச்சி 2 கையால் பிடிச்சி திறக்கிறதுக்கு வசதியாக இருக்கும்னு அவனை பண்ணியிருக்காங்க. பட் அது எந்த அளவுக்கு சூப்பராக இருக்குன்னா என்னாட்டி ஒரு கையிலேயே 3மே என்னாட்டி ஓப்பன் பண்ண முடிஞ்சிச்சு. வெயிட் டிஸ்ட்ரிபியூஷனும் சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஆனால் ஒரு கையில் ஓப்பன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் வெயிட் வந்து ஹியர் அண்ட் தேர் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. இது வந்து நான் இந்த டெஸ்ட்டு பண்ணுங்கிறதுக்காக பண்ணல. இது நான் எதுக்கு பண்ணேன்னா ஒரு கையில் கேமரா இருந்துக்கிட்டு இருக்கும்போது நான் அதை ஓப்பன் பண்ணுவோம். ஏன்னா எனக்கு ட்ரைபாட்லாம் வெளியில் எடுக்க விடல. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எனக்கு அங்கே பல பிரச்சனை இருந்துச்சு. ஸோ அந்த சாக்ரிஃபைசஸ்லாம் தாண்டி நான் அதை கேப்சர் பண்ணணும்னு நினச்சதுனால வெறும் ஒரு கையில் கேமராவும் இன்னொரு கையில் இந்த ஃபோனை ஓப்பன் பண்ணி இது பண்ணி நான் பண்ணிகிட்டு இருந்தேன்.
மோரோவர் இந்த 3மே வந்து ஒரே கையில் ஓப்பன் பண்ண முடிஞ்சு. அது மட்டும் இல்லாமல் க்ரீஸு தெளிவாகவே தெரிஞ்சு. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு நார்மல் யூஸருக்கு வந்து இந்த ஃபோனை வாங்குறாங்க அப்படின்னா அவ்வளோ பெட்டரான சாய்ஸாக இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். அதுக்கு பதிலாக ஒரு நார்மல் ஃபோனே வாங்கிட்டு போயிடலாம். அதுதான் எனக்கு தோணுது. உங்களுக்கு சப்போஸ் இது பண்ணணும், இது நான் தொட்டு பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா, நான் இப்போ போன மாதிரி ஏதாவது ஒரு ரீட்டைல் ஸ்டோர் பக்கத்தில் இருக்கிற ஏதாவது ஒரு கடைக்கு போய்ட்டு எப்படி இருக்குன்னு நீங்கள் பார்த்துட்டு வேண்டாம் வரலாம் ஒழிய, இதை நீங்கள் ஒரு டெய்லி யூசேஜ்க்காக நீங்கள் இது பண்ணுறீங்க அப்படின்னா டோட்டலாக வேஸ்ட்டுன்னு நினைக்கிறேன். அதே இது இப்போ நீங்கள் ஏதோ ஒரு சோஷியல் மீடியா இதாக இருக்கீங்க, சோஷியல் மீடியா கிரியேட்டர்ஸ் இருக்கீங்க அப்படின்னாலோ, இல்லை நீங்கள் ஏதோ ஒரு ஃபார்மேட்டில் நீங்கள் உங்களை நீங்களே டாக்குமெண்ட் பண்ணுற மாதிரி உள்ள ஆளாக இருந்தாலோ, உங்களுக்கு வந்து உங்களை நீங்களே பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு ப்ரையாரிட்டி இருந்துச்சுன்னாலும், இந்த டயத்தில் நீங்கள் இந்த இதை வந்து நீங்கள் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் ஒரு ஃபோனை வாங்கியே ஆகணும், அது என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னும் ஐஃபோன் வரப்போகுது, ஏன்னா எப்படி இருக்கும்னு எனக்கு தெரில, இன்னும் என்னென்ன லைனப்ஸ் அவங்க கொடுக்க போகிறாங்கன்னு தெரில. ஆனால் சப்போஸ் அந்த ஒரு தாட்டில் இருக்கீங்க அப்படின்னா, இது வரைக்கும் நான் பார்த்ததில் இந்த சாம்சங் இதில் மட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஃப்ளிப்பு வந்து எனக்கு ரொம்ப ஐ கேச்சிங்காகவும் அட்ராக்டிவாக இருந்துச்சு. ரேதர் தென் எனக்கு இந்த ஃபோல்டும் சரி, ஃபோல்டு அல்ட்ராவும் சரி. ஏன் நான் அதை ஃபீல் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, என்ன நானே பார்க்கணுன்னு நான் ட்ரை பண்ணும்போது, நான் எப்படி இருந்தாலும் நான் அதை வந்து ஒரு ட்ரைபாடில் தான் போட்டு எடுக்கணும், ரைட்டா? ட்ரைபாடில் வந்து இந்த அளவுக்கு ஒரு ஃப்ரெஜைலான விஷயத்தை வந்து செட் பண்ணுறதுக்கோ, இல்லை ஒரு கையில் நான் பிடிச்சி எடுக்கணுன்னாலும் இந்த மாதிரி ஒரு ஃப்ரெஜைலான ஐட்டத்தை வந்து என் கையில் வந்து ஆப்ரேட்டே பண்ண முடியல, அவ்வளோ பெருசாக இருக்குது. ஓகே, இங்கே உங்களுக்கு நார்மல் யூசேஜுக்கே சொல்கிறேன், நீங்கள் கையில் வச்சு இப்போ எடுக்கணுண்டாவே 2-3 பிரச்சனை இருக்குது. என்னென்னா, ரொம்ப பெருசாக இருக்கிறதுனால நீங்கள் வந்து ஒரு ஸ்க்ரீன் வந்து உங்களுக்கு ஒரு சைடில் ஓரியன்ட் ஆகிடும். ஓகே, இப்போ நீங்கள் கேமரா வந்து லெஃப்ட்டில் இருக்குன்னா உங்களுக்கு ரைட் சைடில் வந்து ஃப்ரண்ட் ஸ்க்ரீன் இருக்கிறதுனால உங்களுக்கு அந்த சைடில் போய்டும், உங்களாட்டி ரீச்சே பண்ண முடியாது. அந்த இப்போ கரண்ட்டாக இருந்துக்கிட்டு இருக்க டயத்தில் நீங்கள் அதை யூஸ் பண்ணணும், அதை பாஸ் பண்ணணும், ப்ளே பண்ணணும் இப்படிங்கிற மாதிரிலாம் இருந்துச்சுன்னா உங்களாட்டி அதை யூஸ் பண்ண முடியாது. ப்ளஸ் ரொம்ப நேரம் உங்களாட்டி அதை ஹோல்டு பண்ணி பேசவும் முடியாது. இதுதான் நான் அதை யூஸ் பண்ண வரைக்கும் ஃபேஸ் பண்ணது. ஓகே, அந்த கான்ஸ்லாம் இருக்குது. ரெண்டு ஃபோன்லேயுமே வந்து இந்த பிரச்சனைகள்லாம் இருக்குது ஃபோல்டில். வேற ஃப்ளிப்பில் பார்த்தீங்கன்னா, நீங்கள் அதை ஃபோல்ட் பண்ணிட்டீங்க, மடித்து வச்சிட்டிங்க அப்படின்னா பயங்கர காம்பேக்டாக இருக்குது. அதில் பெரிய ப்ளஸ்ஸு, லாஸ்ட் டைமோட இருந்த பெரிய ப்ளஸ் என்னென்னா, நீங்கள் ஒரு நார்மல் ஃபோனை யூஸ் பண்ணுற மாதிரி யூஸ் பண்ணலாம். அதுதான் அதில் ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக பார்க்குறேன். நார்மல் ஃபோனை நீங்கள் எப்படி யூஸ் பண்ணீங்களோ, எப்படி இது பண்ணுவீங்களோ, என்னென்னலாம் பண்ணுவீங்களோ அது எல்லாமே நீங்கள் பண்ணலாம். அதில் வந்து அது பெட்டராக நான் பார்த்தேன். கேம் விளாடுறத தவிர அதெல்லாம் பண்ணி பார்க்கவும் முடியாது. அந்த எனக்கு ரீட்டைல் இதுங்கிறதுனால, ஷோ பீஸுங்கிறதுனால என்கிட்ட அதெல்லாம் பண்ண முடியாது. பட் மற்றபடி நான் பார்த்த வரைக்கும் அது சிறப்பாக இருந்துச்சு. அதனாலேயே அந்த இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அது மட்டும் இல்லாமல் அது ரொம்ப லைட் வெயிட்டாகவும் இருந்துச்சு, என்கிட்ட ரொம்ப நேரம் அது ஹோல்டும் பண்ண முடியும். ப்ளஸ் அந்த கேமராவோட ஆக்சஸ் எல்லாமே வந்து பக்கத்துலேயே இருந்துச்சு, கை பக்கத்துலேயே இருந்துச்சு. ஸோ ஒரு கையில் நீங்கள் பிடிச்சிருந்தாலும் இன்னொரு கையில் நீங்கள் வேறு ஏதாவது ஹோல்ட் பண்ணியிருந்தாலும் சரி, என்ன பண்ணாலும் சரி, உங்களாட்டி ஃபுல் கார்னரில் உங்களாட்டி ரீச் பண்ண முடியும், எல்லாத்தையுமே உங்களாட்டி ஆக்சஸ் பண்ண முடியும். அதுதான் அதில் பெஸ்ட்டாக நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் உங்களாட்டி நோட்டிஃபிகேஷனு, அப்புறமேட்டு இந்த கண்ட்ரோல் சென்டரு எல்லாமே நீங்கள் யூஸ் பண்ணலாம். எல்லாமே அதில் யூஸ் பண்ணலாம். எந்த விதமான என்ன சொல்கிறது, நீங்கள் லூஸ் பண்ணுற விஷயமா எனக்கு நான் அங்கே பார்க்கல. அது மட்டும் இல்லாமல் அது தெரில, அது மேபி 5 வருஷம் யூஸ் பண்ணால் அதில் எனக்கு தெரிஞ்ச ஆளுக்கு நடந்த மாதிரி அந்த டீபிக்சலேட் ஆகிறது, அந்த இது உடையிறது அதெல்லாம் நடக்குமா அப்படின்னு எனக்கு தெரில. உள்ள அந்த டிஸ்பிளேவே உடஞ்சி பிக்சல்ஸ் வந்து தெரியாமல் இருக்குமா அப்படிங்கிறது எனக்கு தெரில. அதுக்கு அந்த ஃபோனை வாங்கி வச்சு 5 வருஷம் யூஸ் பண்ணணும். ஸோ இதுதான் இதை பற்றி நான் யோசித்த என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. ஸோ இது எப்படி இருந்துச்சு, இது இன்னும் எப்படிலாம் டெவலப் பண்ணலாம், அது மட்டும் இல்லாமல் நெக்ஸ்ட்டு வந்து மோஸ்ட்லி இந்த இதோட அப்டேட் வந்து பார்த்திங்கன்னா இதில் இருக்கும். ஆப்பிள் அவங்களோட லான்ச் இதில் வந்து அவங்களோடதை வந்து சொல்லுவேன். பல பிரச்சனைகள், பல விஷயங்கள்லாம் தாண்டி ஃபைனலி வி வான் அதை வீடியோ எடுத்தாச்சு, அதான் மேட்ரு. ஸோ உங்கள் ஆதரவை தருவீங்கன்னு நான் எதிர்பார்க்குறேன். என்னால் முடிஞ்சதை நான் ட்ரை பண்ணுறேன், அவ்வளோதான் மேட்ரு. நான் இதுக்காக ரொம்ப எஃபர்ட் போட்டு அப்படிலாம் நான் சொல்ல வரல. எனக்கு பண்ணணுன்னு ஆசையாக இருக்குது, நான் ட்ரை பண்ணுறேன், தட்ஸ் இட். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி, சப்போஸ் ஏதோ ஒரு டிஃப்ரெண்ட்டான பாயிண்ட் ஆஃப் வியூ, இல்லை ஐ டோன்ட் நோ, ஏதோ ஒரு ரீசன்
உங்களாட்டி சப்போர்ட் பண்ண முடியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டெஃபினட்டாக சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ வேறு ஒரு நாள் வேறு ஒரு டாபிக் அதோடு வரேன். அது வரைக்கும் பார்க்கலாம்.